கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 84வது நாள். இன்றைக்கி பசங்களோட ரைடு ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஃபுட்வொர்க் ட்ரில் பண்ணோம். கபடியை பொறுத்தவரைய ஒரு ரைடராக ஒரு டிஃபெண்டராக நீங்கள் மொத கற்றுக்க வேண்டிய விஷயம் ஃபுட்வொர்க்கு. புதுசாக கற்றுக்கிற இளம் கபடி வீரர்கள் நீங்கள் வாரத்தில் 3 நாள் ஃபுட்வொர்க் ட்ரில் பண்ணுங்கள். ரைடராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபார்வேர்டு பேக்வேர்டு அட்டம்ப்ட்டு, இன் அண்ட் அவுட் அட்டம்ப்ட்டு, ஸ்ட்ரகிள் மூமெண்ட்டு, ஃபேக் மூமெண்ட்டு, இந்த மாதிரியான ட்ரில்லை நீங்கள் வாரத்தில் 3 நாள் பண்ணுங்கள். இதே டிஃபெண்டராக நீங்கள் நல்லா ஏறி இறங்குறது, ஸ்ட்ரகிளில் ஏறி இறங்குறது, ஸ்பீடாக ஏறி இறங்குறது, ஸ்பீடாக போய் மறைக்கிறது, இந்த மாதிரியான ஃபுட்வொர்க் ட்ரில்லை வாரத்தில் 3 நாள் பண்ணுங்கள். காலையில் எப்பவும் போல் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ரன்னிங் போயிட்டு இன்றைக்கி பசங்களுக்கு ரன்னிங் ஒர்க் அவுட் பண்ணோம். ரன்னிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ஃபுட்வொர்க் ட்ரில் தான் பண்ணோம். ஒரு ரைடராக நீங்கள் ஒரு எம்டி கிரவுண்டில் ஃபார்வேர்டு பேக்வேர்டு அட்டம்ப்ட்டு, இன் அண்ட் அவுட் அட்டம்ப்ட்டு, ஸ்ட்ரகிள் மூமெண்ட்டு, ஃபேக் மூமெண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் முதல்ல ஸ்லோவாகவும் போக நல்லா ஸ்பீடாகவும் பண்ணி பாருங்கள். ஃபுட்வொர்க் ட்ரில்லு நீங்கள் தனியாக இருந்தே பண்ணலாம். பசங்க இருந்தாங்கன்னா பசங்களை வச்சும் பண்ணலாம். முதல்ல நீங்கள் தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களை வச்சு பண்ணுங்கள். இப்போது தனியாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தினமும் உங்கள் ட்ரில்லை நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். அது உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கபடியை பொறுத்தவரைய ஃபுட்வொர்க் ட்ரில்ன்றது ஒரு ரைடருக்கோ ஒரு டிஃபெண்டருக்கோ அது பேஸ்மெண்ட் ஸ்கில்லு. அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஒரு ரைடராக நீங்கள் உங்களுடைய எல்லா ஸ்கில்லையும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கும் டிஃபெண்டரை ஏமாத்துறதுக்கும் ஃபுட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே ஒரு டிஃபெண்டராக நீங்கள் ரைடர்ஸை எஃபெக்டிவாக பிளாக் பண்ணுறதுக்கும் உங்களுடைய எல்லா ஸ்கில்லையும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கும் ஃபுட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட்வொர்க் ட்ரில் முடிச்சுட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு அனுப்பிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான பயிற்சியை முடிச்சிட்டேன். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம்.